அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாராயணசாமி. ஞானோதய கல்வி அறக்கட்டளையினுடைய மாணவனாக இருந்து ஆசிரியராக ஆனவன். நம் ஜெயகுருஜி அவர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரையறை செய்வதற்காக எல்லா வகையிலும் அவர் முயற்சித்து என்லைட்டட் பர்சனாக மாறியவர். இறையை உணர்ந்து இறையாக மாறியவர். அவர் தனக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் சென்றடைய வேண்டும், அதனால் இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளின் காரணமாக ஞானோதய கல்வி அறக்கட்டளை என்ற கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக மக்களுக்கு வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள், தவ பழக்க வழக்கங்கள், யோகா போன்ற அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி ஞானோதய கல்வி அறக்கட்டளையை நிறுவனராக இருந்து நிறுவி செயல்படுத்தி கொண்டு வந்தார்கள். அவர்கள் அதை மக்களுக்கு கொண்டு செலுத்தும் பொழுது தேவையான உப தொழில்கள் போல மற்ற கம்பெனி மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கி அதுக்கு தரம் ப்ராடக்டில் சில பொருள்களை உருவாக்குவதற்காகவும், அது மாணவர்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுவதற்காகவும் தேவையான இயற்கை தைலம் பொருள்கள், மூலிகை சம்பந்தப்பட்ட பவுடர், இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அதையும் அறிமுகப்படுத்தி தரம் ப்ராடக்ட் என்று செயல்படுத்தி கொண்டு வந்தார்கள். கல்வி அறக்கட்டளையை பொறுத்தவரையிலும் மாணவர்களுக்கு தேவையானது மட்டுமல்ல, சமுதாயத்தில் உள்ளவர்களுடைய தேவையை கருதி பலவிதமான புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அதில் வானவன் வழியிலிருந்து எந்த கதை எப்படி இருந்தாலும் டுவேர்ட்ஸ் த காட்ஸ், டுவேர்ட்ஸ் த ஸ்டெப்ஸ் டுவேர்ட்ஸ் த காட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வானவன் வழின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அதே போல் உயிர், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிய வைப்பதற்காக கர்மா புத்தகம், ஒழுக்கம் புத்தகம், குரு புத்தகம், மனம் சம்பந்தப்பட்டது, அதே போல் குணம் சம்பந்தப்பட்டது, அதற்கு பிறகு முத்திரைகள் சம்பந்தப்பட்டது, யோகா உடற்பயிற்சி சம்பந்தப்பட்டது என்று உணவு சம்பந்தப்பட்ட உணவே மருந்து என்ற புத்தகம், இப்படி அவர் தேவையான அனைத்து புத்தகங்களையும் அவர் பெற்ற ஞானத்தின் அடிப்படையை வைத்து உருவாக்கி எல்லோருக்கும் அதை கொண்டு செலுத்துவதற்காக நவயோகம் பப்ளிகேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இந்த புத்தகங்களை மக்களுக்கு கொண்டு செலுத்தினார்கள். அதற்கு அடுத்தாற்போல மேற்கொண்டு மக்களுக்கு இன்னும் வாழ்க்கை வசதிகள் பெருகும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் கருதி தன்னுடைய எதிர்கால சந்ததிகளை உருவாக்குவதற்காக கல்வி விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்காக சேத்ரா அறக்கட்டளையை உருவாக்கினார். சேத்ராவினுடைய ட்ரஸ்ட்டு மாணவர்களுக்கு அங்கேயே உண்டு உறைவிட கல்வி பள்ளிக்கூடமாக அரவக்குறிச்சியில் பக்கத்தில் புங்கம்பாடி என்ற கிராமத்தில் ஒரு 50 ஏக்கருக்கு மேலே இடத்த வாங்கி அதில் அந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கி அதை அங்கு மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக முயற்சி எடுத்தார்கள். அது சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அதில் மாணவர்களுக்கு கட்டணம் கூட மற்ற இடங்களில் வாங்குவதை விட மிகவும் குறைந்த அளவே வாங்கி அது சமுதாயத்தில் உள்ள ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய வளர்ச்சிக்காக இதை உருவாக்கி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட சேத்ரா கல்வி அறக்கட்டளை இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் நிறுவனராக இருந்து ஆரம்பித்தது, அதில் செயல்பாடு மிக சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றிய அறிமுகம், அது படிப்பு, அது எப்படி அங்கே நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, மாணவர்கள் சேர்க்கையை பற்றிய விஷயங்களை சேத்ரா அறக்கட்டளையை சேர்ந்த சுப்புலட்சுமி என்பவர்களும் உங்களுக்கு அதை விளக்கமாக தெரியப்படுத்துவார்கள். நன்றி. என்னுடைய பெயர் நாராயணசாமி. ஞானோதய கல்வி அறக்கட்டளையினுடைய ஆசிரியர். குருஜி அவர்களை பிறப்பிலிருந்து அவர் சமாதி ஆகும் வரையிலும் அவரோடு இணைந்து பயணித்தவர்களில் முக்கியமான நபர்களில் நானும் ஒருவன். நன்றி. வணக்கம். நான் சேத்ரா ஸ்கூலில் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். இப்போ நம்மளுடைய சேத்ரா ஸ்கூலில் டே ஸ்காலர்ஸ்க்கும் போர்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறையா டிஃப்ரென்சியேஷன் இருக்குது.
டே ஸ்காலர்ஸில் வந்து மார்னிங் யூஸ்வலி எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற மாதிரி மார்னிங் 9 o'clock இருந்து பசங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக படிச்சுட்டு திருப்பி ஈவினிங் 4 மணிக்கெலாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்மக்கிட்ட 2 ஸ்கூல் வேன் இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம ஸ்கூல் வந்து போர்டிங் ஸ்கூலாக ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக இருந்தது தான். இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்குமே வந்து நமக்கு பசங்க இருக்காங்க. அவங்களுடைய ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்னிங் 4:30க்கு பசங்க பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து அவங்க வந்து மெடிடேஷன், ஆசனாஸ் இந்த ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு மார்னிங் ஸ்டடீஸ் நம்ம ஸ்கூலில் வந்து பாரேஜ் கொடுப்பாங்க. அந்த கஞ்சி குடிச்சிட்டு அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் மார்னிங் 9 o'clock இருந்து 4 o'clock வரைக்கும் அஸ் யூஷுவல் நம்மளுடைய டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்களுடைய ரொட்டீனும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம டே ஸ்கூலுக்கும் போர்டிங்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். டே ஸ்கூல் வந்து பசங்க மார்னிங் 9 to 4 முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பட் நம்ம போர்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய குருஜியோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ டே ஸ்கூலில் இருக்கிற பசங்களுமே வந்து நம்ம குருஜியோட மாரல் வேல்யூஸ், நம்ம குருஜி வந்து அவங்களுக்கு பசங்க தனியாக புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம அவங்களுக்காக டீச் பண்ணி அவங்களுக்கும் நம்ம யோகா, சிலம்பம், கராத்தே இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் நம்ம டீச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூலில் 16 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. ஸ்கேட்டிங், அத்லெட்ஸ், டேக்வாண்டா, கராத்தே இந்த மாதிரியான 16 கேம்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் ஆரம்பித்து 11 years ஆகுது. இந்த 11 yearsல வந்து நம்ம 35 நேஷ்னல் பிளேயர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 35 நேஷ்னல் பிளேயர்ஸுமே வந்து இப்போ ஆக்சுவலாக ஒரு சிலர்லாம் வந்து காலேஜ் லெவலுக்கு வந்துட்டாங்க. அந்த காலேஜ் படிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷனில் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எந்தவித காஸ்ட்டுமே இல்லாமல் அவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. நல்லா அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும். நம்ம வந்து இப்போ டே ஸ்கூலில் நம்மளுடைய அகடமிக் சைடு வந்து நம்ம 21st century ஸ்கில்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 21st century ஸ்கில்ஸ் வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் ஸ்கில்லு, லைஃப் ஸ்கில்லு, டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்கில்ஸையும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பசங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பசங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது நம்ம முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம குருஜி சொன்னது இட்டாலிக் ஹேண்ட் ரைட்டிங்ஸ், அதை தான் நம்ம குருஜி நம்ம க்ஷேத்ரா ஸ்கூல்லேயும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் வந்து ஸ்லோ ப்ராசஸ், அதாவது மெதுவாக நம்மளோட நிதானமாக அழகாக எழுதுறதுக்கு இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குருஜி மேக்ஸிமம் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னதுக்கு காரணமே வந்து நம்மளுடைய மைண்டுக்கும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, அந்த நம்மளுடைய கையெழுத்தே தெரியும் தானே. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய எண்ணம் எழுதுகிறோமோ அதே வந்து நம்மளுடைய கையெழுத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு. அந்த ஓவர்லாப்பிங் இல்லாமல் நம்ம தெளிவாக இருப்போம், நம்மளுடைய எண்ணமும் தெளிவாக இருக்கும், நம்மளோட கையெழுத்தும் வந்து தெளிவாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம இட்டாலிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம். மைண்டுக்கும் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கும் இன்டர்லிங்க் இருக்கிறதுனால. இப்போ வந்து நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் பற்றி நம்ம சொன்னோம். ரெண்டாவது வந்து நம்ம வலது மூளையும் இடது மூளையும் சரியாக வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கிளாஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பசங்களுக்கு சொல்லித்தரோம். இது வந்து டே ஸ்கூல் பசங்களும் அவங்களுக்கும் உபயோகப்படுற மாதிரி நம்ம சொல்லித்தரோம். நம்ம ஹாஸ்டல் பசங்களும் இதில் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வர்றாங்க. இதனால் இதை வந்து பார்க்குற அனைவருமே வந்து நம்ம க்ஷேத்ரா ஸ்கூலுக்கு உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வரணும் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, போர்டிங் ஸ்கூல்லையோ இல்லை டே ஸ்கூல்லையோ நீங்கள் சேர்க்கணும் விரும்புனீங்கன்னா நம்ம ஸ்கூலோடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் எல்லாருக்குமே அட்மிஷன் கொடுத்துட்ருக்கோம். கேஜிலேருந்து கிரேட் 8 வரைக்கும் அட்மிஷன்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு. உங்கள் குழந்தைகளும் பயன் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ஷேத்ராவுக்கு கூட்டிகிட்டு வாங்க. நம்ம ஞானோதயமும் நம்மளுடைய க்ஷேத்ரா கல்வி அறக்கட்டளையும் சேர்ந்து நடத்துகிறதா நம்ம க்ஷேத்ரா ஸ்கூலு. நான் வந்து கோஆர்டினேட்டராக இருக்கேன். நன்றி, வணக்கம். சுப்புலக்ஷ்மி, எனது பெயர் சுப்புலக்ஷ்மி. நாங்கள் வந்து கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பழனிவேல். நம்ம இங்கே முன்பு வந்து இந்த உணவு திருவிழா முன்பு வந்து கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஐஸ் பார்க் பூஜை பொருட்கள், ஆன்மீக மனம் கமலும் அற்புத தயாரிப்புகள் பூஜை பொருட்கள், இது வந்து 2006 and 2007 வந்து குருஜி அவர்களாக வந்து இந்த முதலாக அந்த ஞானோதயம் கல்வி அண்ட் யோகா அறக்கட்டளையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி இயற்கை ஆன்மீகத்திற்கு உகந்த பொருட்களையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யும்பொழுது நான் வேலை வாய்ப்பிற்காக குருஜி அவர்கள்ட்ட வந்து நம்ம வந்து அன்று வந்து நம்ம வந்து யோகா பயிலும் பொழுது கேட்டிருந்தோம். அப்போ வந்து அதை வந்து இந்த பொருட்களையும் வந்து இதில் சேர்ந்து நம்ம ஞானோதயத்தில் பயிலக்கூடிய ஞான சித்தர்கள், ஞான ஆசிரியர்கள், ஞான குருமார்களுக்கு அவங்களுக்குன்னு வந்து நம்ம இந்த பொருளை வந்து கொடுக்கணும். எல்லாரும் இந்த பொருளை பயன்பெறும் விதமாக அவங்க அன்றாடம் அவங்க வீடுகள்லையும் சரி, அவங்களுடைய அலுவலகங்களும் சரி, அதை பயன்பெறும் விதமாக இந்த பொருளை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து செஞ்சு இதுவரைக்கும் சிறப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். 2006 2007 இதுவரையும் சிறப்பாக செய்து கொண்டு வந்தோம். இதை மையமாக வச்சு இந்த பொருள் உற்பத்தி பண்ண இடம் வந்து கரூர். தற்போது
இப்பொழுது தஞ்சாவூரில் வச்சு கொடுத்து கொண்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஆன்மீகத்திற்கு உகந்த ஒரு சிறந்த ஒரு பொருளாகவும் ஆன்மீகத்திற்கு ஏற்ற ஒரு பூஜை பொருளாகவும் கொடுக்குறோம். இது வந்து குருஜி அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய கவனத்திலிருந்து இந்த பொருட்களை வந்து அன்றிலிருந்து இன்று வரை செய்து கொடுத்து கொண்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய பொருள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் எந்த ஒரு கெமிக்கலே இல்லாமல் வித்தவுட் கெமிக்கல் அப்படின்ற அடிப்படையில் செஞ்சிட்ருக்கோம். இதில் இருக்கக்கூடிய சாம்பிராணியாக இருக்கட்டும், அதே மாதிரி அகர்பத்திகள் இருக்கட்டும், அதே மாதிரி அகர்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டிப்பால் சாம்பிராணி, சந்தன அகர்பத்தி, தசாங்க அகர்பத்தி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி 4 விதமான அகர்பத்தி ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து முழுக்க கெமிக்கல் கிடையாது. சரிங்களா? எல்லாமே மாட்டு கோசான வேப்பிலை, அந்த மாதிரி மூங்கில் குருத்து, இந்த மாதிரி வந்து அருகம்புல் அந்த மாதிரி சேர்த்து தான் இதை வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து பொடியாக்கி அதன் மூலமாக வந்து செஞ்சு தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரையும் வந்து சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாருமே வந்து பயன்பெறும் விதமாகத்தான் இதை வந்து கொடுக்குறோம். இங்கே வர இதில் பயிலக்கூடிய ஞான சித்தர்கள், குறிப்பாக ஞான சித்தர்கள், ஞான ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சரி, இது வெளியிலேருந்து இதை வந்து உற்று கவனிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி, அவங்களும் இதை வந்து நன்கு பயன்பெற்று இதில் உள்ள சிறப்புகளை அவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இதுவரையும் சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து முழுக்க ஜெய் குருஜி அவங்களால் வந்து கொடுக்கப்பட்டது தான். எல்லாருக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும். இதில் வரக்கூடிய இதில் இந்த கல்வியை பயிலக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும். அதே மாதிரி இந்த அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு மூலமாக அவங்களையும் இந்த சொசைட்டி, இந்த மானுட உலகத்தில் வந்து ஒரு மனிதர்களால் தனித்து நிற்க வேண்டும் அப்படின்றதுக்காக குருஜி அவர்களால் கொடுக்கப்பட்டது. இப்போ வரையும் இங்கே இருக்கக்கூடிய நிறையா கண்காட்சிகள் இருக்கிறது. 6-7 கண்காட்சிகள் இருக்கிறது. ஸ்டால் அமைத்திருக்கிறோம். அதில் பொதுவாக ஐஸ் பார்க், அது ஆன்மீக மனம் கமலும் அற்புத பூஜை பொருட்கள். சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப தூய்மையானது, ஒரு அற்புதமானது. இந்த பொருட்களை வந்து அன்றிலிருந்து இன்று வரை குருஜி வந்து சிறப்பாக கொடுத்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம்.